மற்ற கூட்டங்கள் எல்லாம் வந்தவர்கள் ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களே இருந்தாங்க. ஆனால் கரூரில் ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்காக நகர்ந்து கொண்டே இருந்தது தெரிஞ்சது. யாரோ உள்ளே வந்துட்டு வெளியில் வந்துட்டு மாறி மாறி போன ஒரு தோற்றம் இருந்தது. அதை தாண்டி ஆம்புலன்ஸ், அதில் ஒரு ஆம்புலன்ஸில் நம்பரே இல்லை அப்படின்லாம் சொல்லி இது தரப்பு 2 பேர் கொண்ட பெஞ்சு. நான் என்னுடைய நினைவு சரின்னா நாகரத்னா இப்பொழுது இருக்கிற கவாய்க்கு அடுத்த தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் தொலைஞ்சு போனதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலை, எனக்கு அடுத்த ஹியரிங்குள்ள என்ன செய்ய போகிறீர்கள், உண்மையை எஃப்ஐஆரை போட்டு விசாரிக்கவில்லை என்றால் நான் தலைமை செயலாளரை அழைத்து கண்டம் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதையெல்லாம் சுட்டி காட்டி மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. இதை எடுத்துட்டு வந்த உடனே பார்த்த உடனேயே இதை ஏன் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. உடனே சார் 5 பேர் அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருத்தர் ஊட்டியில் டிஜிபி எஸ்பியாக இருக்கார், ஒருத்தர் இன்னொரு ஊரில் இருக்கார். இவங்க எல்லாரும் வந்து சேரணும்னா 250 கிலோமீட்டர் ஒரு தடவையும் கூடணும். அதுக்கப்புறம் கியூ காம்ப்ளெக்ஸ், ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணியம்மன் கோயில் காசை எடுத்து ஊட்டியில் சொகுசு விடுதி கட்டுறாங்க, அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. ஸோ கல்யாண மண்டபம் கட்ட முடியல, சொகுசு விடுதி கட்ட முடியல, கல்லூரி கட்ட முடியல. ஸோ பக்தர்களுக்கு நல்லது பண்ணுறேன், பக்தருக்கு கியூ காம்ப்ளெக்ஸ் நாங்கள். ஸோ இந்த நீதிமன்றங்களில் சாட்டையடி வாங்குவது என்பது தினந்தோறும் நடக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எட்டப்பன் மீடியாக்கள் இவற்றை பேசுவதில்லை. நமக்கு ரியல் ஒன்று இருக்கிறது. இது மாதிரி மட்டுமே 200லேருந்து 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குங்கிற வழக்கில் போடப்பட்ட எஃப்ஐஆரில் பிரிவுகள் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அந்த பிரிவுகள் போட்டால் இடி உள்ளே வர முடியாது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த கரூர் துயர சம்பவம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பப்ளிக்ல இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் 3 பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 3 பேருமே தமிழக அரசாங்கம் காவல்துறை மீதுதான் விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. தாவேகா சைடு யாருமே முன் வைக்கல. இப்படியான நிலையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு ஃபைட், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு லீகல் ரீதியான ஒரு ஃபைட் நடந்தாலும் இப்போ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் மீது காவல்துறை மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுனால சிபிஐ விசாரணை போவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறதா, எப்படி பார்க்கிறோம்? இல்லை, சிபிஐக்கு கண்டிப்பாக போகணும். அப்படி இல்லைன்னாலும் கோர்ட் அதாவது தாவேகா சைடில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரெண்டும் கட்டானா போகுது, எங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கு இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்ற இப்பொழுது உள்ள நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி பார்வையில் இது நடக்கணும், கோர்ட் மானிட்டர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வேற பிஜேபி சார்பில் வந்த வழக்கறிஞர் தெளிவாக சிபிஐ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சார், நான் தான் திருப்பி சொல்றது, 30% தப்பு போலீஸ், மக்களுடைய ஆசை. அந்த நடிகரை பார்த்தால் என்னுடைய சகல பாவங்களும் போகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் பார்க்கறது. இது பழைய வீடியோலாம் எடுத்து ஐடி விங்க போடுறாங்க. அவருடைய மீட்டிங்கில் விஜய் பக்கத்திலேயே நான் பார்ப்பது தளபதி கண்ணா தளபதி கையான்னு ஒரு பெண் பேசுகிற மாதிரிலாம் வருது. மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பேசி அந்த ரேம்ப் வாக்கில் தன்னை தாண்டி பார்த்த உடனே நான் பக்கத்துலேருந்து பார்த்தாச்சுன்னு பாதி பேர் கலைஞ்சு போகிறாங்கன்னு பார்க்குறேன். இந்த மனப்பான்மை மிக மிக முக்கியமானது. குழந்தையை எடுத்துக்கிட்டு சின்ன வயசு பெண்கள் குழந்தைகள் வராதிங்கன்னு அவரே சொல்லிட்டார், அதை மீறி போகிறது. அடுத்தது முண்டி அடிக்கிறது. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது முழுக்க லைவ் செய்யப்பட்டது. மற்ற கூட்டங்கள் எல்லாம் வந்தவர்கள் ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களே இருந்தாங்க. ஆனால் கரூரில் ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்காக நகர்ந்து கொண்டே இருந்தது தெரிஞ்சது. யாரோ உள்ளே வந்துட்டு வெளியில் வந்துட்டு மாறி மாறி போன ஒரு தோற்றம் இருந்தது. அதை தாண்டி ஆம்புலன்ஸ், அதில் ஒரு ஆம்புலன்ஸில் நம்பரே இல்லை அப்படின்லாம் சொல்லி இது தரப்பு. சார், கண்டிப்பாக பல சந்தேகங்கள் எழுப்புகிறது. ஒன்று சாதாரணமாக எதிர்தரப்பினர் சாதாரண வக்கீலை போடுவாங்க. ஆனால் நேற்றைக்கு அந்த நிலை இல்லாமல் இந்த பக்கமும் ஆரியமான் சுந்தரம் போன்ற நல்ல வழக்கறிஞர் போட்டதுனால உச்சநீதிமன்றம் அவ்வளவு எளிதாக இதை சிபிஐக்கு போகிறது தடுக்கிறதோ அல்லது குறைந்தபட்சம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில் நடத்தணுங்கிற மாதிரி போடுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி
இவர்களாக சிபிஐ எப்படி அஜித்குமார் வழக்கை கொடுத்தாங்களோ அதை சிபிஐக்கு கொடுப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ஒரு லீடிங் லாயர்ஸே அங்க இறக்கி விடப்பட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன லீடிங்ல இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி போன்ற இறக்கி விடப்பட்டதே. ஸோ இது சிபிஐக்கு போகக்கூடாது, மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிற நிலையில தானே சார் இறக்கி விட்டுருக்காங்க. இல்ல, மாநில அரசு கண்ட்ரோல்ல இருந்தாலும் உச்சநீதிமன்றம் பார்வைக்கு போய்விட்டால் அவ்வளவு எளிதாக தப்ப முடியாது. நம்ம பேசியிருக்கோம் அந்த 43 கோயில் சிலைகள் திருட்டு ஃபைலில் முதல்ல ஐடல் விங் சிலை கடத்தல் பிரிவு ஏஜிடிபி கொடுக்குறார். அந்த ரிப்போர்ட் சரியில்லை அப்படிங்கிறார் வழக்கு போட்ட என் நண்பர் யானை ராஜேந்திரன். உடனே ஸ்டாலின், அதாவது உள்துறை அமைச்சருடைய அடுத்த பதவியில் இருப்ப உள்துறை செயலர், அவர் அறிக்கையை கொடுக்கிறார். சார் இந்த அறிக்கையும் அந்த அறிக்கையும் மேட்ச் ஆகல, அவர் சொன்னது இவர் மேட்ச் பண்ணல, இதுவும் வேண்டாங்கிறாங்க. உடனே ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரியை போட்டு 30 நாளில் கொடுங்கன்றாங்க. அப்பொழுது இருந்த அதை வழக்கை விசாரித்த திரு ஓசா என்பவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை கொடுக்காம 3 மாதம் இழுத்தாங்க. இப்போ கொண்டு போய் கொடுத்தா, ஐயா இவர் இதே டிஜிபி இதே ஏஜிடிபி கீழே தான் இருக்காரு, இந்த அறிக்கை தமிழக அரசுக்கு சார்பாக இருக்கிறது, இது முழுமையாக ரிஜெக்ட் யானை ராஜேந்திரன் சொன்னதை இதை படிச்சுட்டு 2 பேர் கொண்ட பெஞ்சு, நான் என்னுடைய நினைவு சரின்னா நாகரத்னா இப்பொழுது இருக்கிற கவாய்க்கு அடுத்த தலைமை நீதிபதி, அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் தொலைஞ்சு போனதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலை, எனக்கு அடுத்த ஹியரிங்குள்ள என்ன செய்ய போகிறீர்கள், உண்மையை எஃப்ஐஆரை போட்டு விசாரிக்கவில்லை என்றால் நான் தலைமை செயலாளரை அழைத்து கண்டம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அதே போல் இன்னொரு நேற்றுக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அடுத்த தலைமை நீதிபதியாக வரக்கூடிய சூரியகாந்த் வந்து ஒரு விசாரிச்சிருக்கார். எனவே முழுக்க மத்திய இது உச்ச நீதிமன்றம் அடுத்த சில தலைமை நீதிபதிகளாக அடுத்த சில மாதங்களில் வர இருப்பவர்கள் பெஞ்சில் கூட இவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை, நீதிமன்றத்தையே திசை திருப்புகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அவ்வளவு எளிதாக எஸ்கேப் ஆக முடியாது. அதனால என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டுவதற்கு தமிழக அரசே இதை சிபிஐக்கு இன்றையோ நாளையோ கொடுப்பது தான் சிறப்பாக இருக்கும். சார், இப்போ இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து நாங்கள் வந்து ஒரு எஸ்ஐடியை போட்டு எங்களுடைய மானிட்டேஷனில் வந்து நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற லெவலில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து திமுக சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இதை எப்படி இல்லை, நீங்கள் கிட்னி திருட்டு வழக்கில் முதல்ல எஃப்ஐஆர் போடப்படலாம். எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன சார், கண்டிப்பாக எங்கள் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையம் இன்னும் ஒரு ஊர், அங்கேருந்து கொண்டு போய் திருச்சிக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்கன்னா இதில் திமுகவை சேர்ந்த மூத்த பேச்சாளர் ஒருவர் திராவிட ஆனந்தன்கிறவர் தான் புரோக்கராக இருந்திருக்காங்க. சார், இதுக்கு அடிப்படை காரணத்தையும் நம்ம சொல்லிடணும். அங்கெல்லாம் வேஷ்டி சேலையை நெய்வாங்க, கைத்தறி. இதை தமிழக அரசு வாங்கி பொங்கலுக்கு இலவசம் கொடுப்பாங்க. 2 கோடி கார்டுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த 8-9 மாதம் நெய்யறதுல வர கூலியில தான் அவங்க பழைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் டெண்டர் போட்டு விசைத்தறியிலேருந்து குஜராத்லேருந்து வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. தங்கள் குழந்தைகளை படிக்க வச்சது, காலேஜில் சேர்க்கறதுக்கு, ஏதாவது உடம்புக்கு வியாதி வந்தால் பணம் இல்லைன்ட்டு இந்த திராவிட ஆனந்தன் ப்ளஸ் அவருடைய டீம் போய் பிரச்சாரம் பண்ணால் மாற்றி 4000 பேர் வரைக்கும் கடந்த 5-6 வருஷத்தில் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. இது அத்தனையும் வெளியில் வந்துள்ள 2 பெயர்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சித்தார் ஹாஸ்பிட்டல் திருச்சிங்கிறாங்க. ஆனால் சென்னையில் இருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலோட 16 கல்லூரிகளில் இது நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இத்தனை விஷயம் வெளியில் இருக்கிறப்ப எஃப்ஐஆர் போடுறதுல இவங்களுக்கு தயக்கம் இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் சுட்டி காட்டி மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. இதை எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்த உடனேயே இதை ஏன் இங்கே கொண்டு வரீங்க, இதில் எஸ்ஐடி போடுறதுல என்ன பிரச்சனை இப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுடுச்சு. உடனே சார் 5 பேர் அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருத்தர் ஊட்டியில் டிஜிபி எஸ்பியாக இருக்கார், ஒருத்தர் இன்னொரு ஊரில் இருக்கார். இவங்க எல்லாரும் வந்து சேரணும்னா 250 கிலோமீட்டர் ஒரு தடவையும் கூடணும். இன்றைக்கி ஆன்லைன்லேயே பாதி பண்ண முடியும், வேணும்னா அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்க முடியும். இதையெல்லாம் காரணமாக சொல்லிட்டு இதை முதல்ல சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம், நீங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வேறு வேலை போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டால் திருப்பி என்ன சொல்கிறாங்க, அவங்க எல்லாரையும் அப்பளுக்கு போலீஸ் அதிகாரிகள், அப்ப மற்றவங்கெல்லாம் இல்லையா? இந்த வாதத்தை சட்டசபையில் அண்ணாதுரை வச்சார். அதாவது ராஜாஜி இருந்தபோது நியாய விலை கடை திறக்கப்படுகிறதுன்னு உடனே நியாய விலை கடைன்னு அந்த கடைக்கு, அதாவது ரேஷன் கடைக்கு முதல்ல வச்ச பேர் அப்படின்னு வச்ச பொழுது அப்போ மற்ற கடையெல்லாம் அநியாய விலையா அப்படின்னு அண்ணாதுரை கேட்டார். உடனே அப்பொழுது அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம்
உங்கள் கட்சியில் உங்களை அறிஞர் என்று சொல்கிறார்கள் அப்படின்னார். உடனே அந்த கேள்வியை மூடிட்டு அப்போ மற்றவங்களாம் அறிவில்லாதவன் ஆகுதான். ஸோ இது அந்த 5 பேர் மேலே எங்களுக்குள்ள அறிக்கைப்படியாக அப்படின்னு சொல்லி அதையும் தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட வழக்கில் எதையுமே பேசாமல் மூத்த சித்தார்த் லுத்ரா வாபஸ் வாங்கிக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். சார், இதை விட பெரிய குட்டு கிடைக்க முடியாது. ஏன்னா இது முதல்ல ஒரு கேஸ் கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் இந்த கோயில் வழக்கில் அந்த கோயில் காசை எடுத்து மண்டபம் கட்டுறது. அதில் அவர் என்ன கேட்டார்னா, சார் கோயில்கள் என்பது பழனி கோயில் வேறு கோயில், இந்த கோயில் வேறு கோயில், இது கபாலீஸ்வர் கோயில். ஆனால் சட்டசபையில் 29 கோயில் காசில் மண்டபம் கட்டுறேன்னு அறிவிக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லையே, இது கட்டக்கூடாதுன்னு போட்டாங்க. இதை எடுத்து அப்பீலுக்கு போனப்போ நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறொரு கேஸில் இதே மாதிரி தள்ளுபடி பண்ணாங்க. இதுக்கு அடுத்ததாக திருவண்ணாமலையில் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வாசலில் ஒரு மண்டபம் எரிஞ்சு போச்சு. அந்த மண்டபத்தை கட்டாமல் அங்கே ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னாங்க. சார், அந்த கோயிலிருந்து 500 மீட்டர், அதாவது 100 வருடத்திற்கும் மேலே பழமையான பில்டிங் இருந்தாலே அது மான்யூமெண்ட்னு பேர். உங்கள் இப்போ உதாரணமாக மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஹிகின் பாத்தம்ஸ் பில்டிங்கை இடிச்சிட்டு கட்டணும்னு பார்த்தார். இல்லை, இது மான்யூமெண்ட் கூடாதுன்னு ஒன்று உள்ளது உள்ளபடி புதுப்பிச்சாங்க. இவங்க அதுக்கிட்ட பைல்ஸ் ஃபவுண்டேஷனை இறக்கி பண்ணாங்கன்னா அந்த கோபுரம் எல்லாம் என்ன ஆகும்? ஸோ அதனால அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. அதுவும் என்ன, இந்த நிமிடத்தோடு நிறுத்த வேண்டும்னு கொடுத்தாங்க. இப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள யானை மண்டபம் கட்டுறேன், அதுக்கப்புறம் கியூ காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணியம்மன் கோயில் காசை எடுத்து ஊட்டியில் சொகுசு விடுதி கட்டுறாங்க, அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. ஸோ கல்யாண மண்டபம் கட்ட முடியல, சொகுசு விடுதி கட்ட முடியல, கல்லூரி கட்ட முடியல. ஸோ பக்தர்களுக்கு நல்லது பண்ணுறேன், பக்தருக்கு கியூ காம்ப்ளெக்ஸ். நாங்கள் உடனே அதை எதிர்த்து டிஆர் ரமேஷ் வழக்கு போட்ட பொழுது, சார் நீங்கள் கோயிலுக்குள்ளே எப்படி சார் கட்டுவீங்க, இது மான்யூமெண்ட். அதில் இன்னொரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. உடனடியாக புராதன சின்னம் காப்பு ஹெரிட்டேஜ் சொசைட்டின்னு ஒன்று அமைக்கணும். இது 2012 போடப்பட்ட சட்டத்தில் அந்த குழு அமைக்காமல் இருக்கீங்க. ஸோ இது போட்டாச்சுன்னு சொன்னால் 100 வருஷம் பழமையான எந்த பில்டிங்களையும் நீங்கள் கை வைக்க முடியாது. ஸோ மாற்றி 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 குட்டு வைக்கப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர் இறந்து போனால் அவருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கொடுப்பாங்க கருணை அடிப்படைன்னு சொல்லிட்டு. எனக்கு கொடுக்கல, எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு போட்ட வழக்கில் இருக்கிற சீனியாரிட்டி லிஸ்ட்டு கொடுங்க, அது ஒழுங்காக பண்ணுறீங்களான்னு 2023 கொடுத்த தீர்ப்பில் 25 வரைக்கும் செயல்படுத்தலை. உடனே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இன்றைய தலைமைச் செயலாளர் அன்றிலிருந்து இன்று வரைன்னு முன்னால் இருந்த இவரையும் சேர்த்து அழைத்து அப்புறம் 2 பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இது சார், முதலமைச்சருக்கு கீழே உள்துறை செயலாளர் போய் மன்னிப்பு கேட்டிருக்கார், தலைமைச் செயலாளர் போய் மன்னிப்பு கேட்டிருக்கார். கோயில் இடத்துல ஒரு ஸ்கூல், சர்ச் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி கடலூர் தேவநாத சுவாமி ஸ்கூலில் அவங்களுக்கு ஆல்டர்னேட் இடம் கொடுங்கன்னு 2022 சொன்னதில் 5 IAS அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீதிமன்றங்களில் சாட்டையடி வாங்குவது என்பது தினந்தோறும் நடக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எட்டப்பன் மீடியாக்கள் இவற்றை பேசுவதில்லை. நமக்கு ரியல் ஒன் இருக்கிறது. அதனால உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், அடுத்தது அந்த இது மதுரையில் நடக்கிற இது சொத்து குவிப்பு வழக்கு, சொத்து வரி வழக்கு, அதில் இந்த இதுக்கு இப்போ ஆஃபீஸாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸாக இருந்தால் இதுக்கு 6 மாதத்துக்கு 4000 ரூபா வாடகை, வீடாக இருந்தால் 1000 ரூபா, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 1000 ரூபா நான் போட்டு தரேன், எனக்கு 5000 ரூபா கொடுங்கன்னால் இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு மாற்றலைன்னா இந்த 5000 ரூபா கொடுக்கல. இது மாதிரி மட்டுமே 200லேருந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குங்கிற வழக்கில் போடப்பட்ட எஃப்ஐஆரில் பிரிவுகள் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அந்த பிரிவுகள் போட்டால் இடி உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நேற்றைய தினம் அந்த மேயருடைய கணவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கார். சார், இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திமுக முதல் முறை ஆட்சிக்கு வந்தது, அதாவது கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் 71 நான் முதல்வர்னு சொல்லி வேட்பாளராக ஜெயிச்ச பிறகு அடுத்த தேர்தலில் தோத்தார். மீண்டும் அவர் எப்பெல்லாம் ஜெயிச்சாரோ அடுத்த தேர்தலில் இதுவரைக்கும் ஒரு முறை கூட திமுக வெற்றி பெற்றது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 200 சீட்டு ஜெயிப்பேன்லான்னு சொல்லி கொண்டு இருந்தவர் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டு வந்த பிறகு அது சொல்வது போயிடுச்சு. இப்பொழுது விஜய் என்ன செய்வார் என்ற பலத்தில் முந்தானத்து பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் கை நம்மோடு தான் இருக்கும், கை எங்கும் போகாது அப்படின்லாம் இப்போ காங்கிரஸை பிடிச்சி வைக்கணும்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் அதிமுக கூட சேருவார் என்பது போல இவர் சொல்கிறார். ஏற்கனவே தொண்டர்கள் கொடியோடு இபிஎஸ் மீட்டிங்க்கு போகிறாங்க. அதனால் பலத்த மாற்றங்கள் அடுத்த சில நாட்களில் இருக்கிறது. இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்துள்ளதை மாத்திரம் நம்ம எடுத்து பார்த்தால்
சார் அதை தாண்டி எத்தனை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒசூரில் ஒரு காப்பகம் 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற காப்பகத்தில் ஒரு மாணவி உடல்நிலை மோசம்னால் அந்த பெஸ்ஸோ ஸ்கூல்னு பேர், பெத்தோன்னா பெத்தல் எஜுகேஷ்னல் சொசைட்டி ஸ்கூல், அந்த ஸ்கூலுடைய டைரக்டர் பண்ணியிருக்கார். அப்புறம் பார்த்தா 4 பேர். அதில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 7.5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு பேசிட்டு 1 லட்சம் கொடுத்தது மீதியை ஏமாத்துறப்ப தான் இந்த வழக்கு வந்திருக்கு. அதை பற்றி ஏதாவது நம்ம கல்வித்துறை அமைச்சர் பேசினாரா? அந்த கல்வித்துறை அமைச்சர் சைதாப்பேட்டில் ஒரு விஷயம் வந்தப்போ என்ன சொன்னார், என்னுடைய ஏரியாவில் எப்படியா நீ திருக்குறளை வச்சு பேசலான்னு போனாராங்க நேரில். இது உங்கள் பள்ளிக்கூடத்தில் இப்படி நடந்திருக்கிறது, இதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஏற்கனவே இது மாதிரி எத்தனை விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். போலி என்சிசி இதுன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான மாணவிகள், இதெல்லாம் பொள்ளாச்சியை விட 1000 மடங்கு மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதனால் மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் வீடியோ போட்டுட்டு திருப்பி மும்மொழி நீட்டு அப்படின்னு பேசினா மக்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் தனியாகவே நான் ஒரு எபிசோடே வச்சிருக்கிறேன், அடுத்த வாரம் நம்ம போடுவோம். இந்த தீர்ப்பையே காட்டுவோம், தீர்ப்பை காட்டி இதில் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம விளக்கினால் மக்களுக்கு இன்னும் எளிதாக புரியும். இது நிச்சயமாக அடுத்த மாதங்களில் பேசு பொருளாகும். நிச்சயமாக திமுக மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்பார்க்கணும். பட் மாற்றிக்கொள்ள இன்னும் நேரம் இருக்கிறது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.